Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்றது. ஸோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் பிளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரெசல்யூஷன் எல்லாம் செட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்துருவோம். இதுல 9:16. ஸோ இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணி உங்க வீடியோக்கான குவாலிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்றதுக்கான பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன போட்டோ வச்சு எடிட் பண்ண போறோமோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறையவே இமேஜஸ் வந்து இதில் ஷோ ஆகும். அப்படி இல்லாம ஃபோல்டர்ல இருந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களால சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்க ஹேண்டாலேயே நீங்க இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ண போற ஸ்டேட்டஸோட லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ட்ராக்கை உங்களால இந்த மாதிரி ஸ்மாலா செட் பண்ணிக்கிட்டு கூட உங்களால செட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வரா மாதிரி எடிட் பண்ணிக்க போறேன். இந்த இமேஜுக்கு கீழே எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்றத விசிபிளா பார்த்துக்க முடியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் கிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்க்கு சில எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த இமேஜ் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு அதோட ஸ்டார்டிங் பிளேஸ்ல கொண்டு வந்துக்கோங்க. நீங்க எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இமேஜோட ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து தான் நீங்க ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஃபெக்ட் செக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். இதுல கொஞ்சம் மேல மூவ் பண்ணி பாருங்க. இதுல மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல 4th இருக்கக்கூடிய ஆக்சலைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். இதுல நீங்க கடைசியா இருக்கக்கூடிய வைப்ரேட் ஹரிசாண்டல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எஃபெக்ட்ல வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்க்கு சில செட்டிங்ஸ் வந்து செய்யணும். சோ அது எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இதை நீங்க ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டேப் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆங்கிள் அப்படின்றதுல எதுவுமே வந்து செட் பண்ண போறதில்ல. இதுல வைப்ரேஷன் மட்டும் நம்ம கொஞ்சமா வந்து குறைக்க போறோம். சோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி அப்படின்றத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 3 ஹெர்ட்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள் தான். செகண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைட்ல உங்களுக்கு இந்த மாதிரி அதோட ஹெட்ஸ் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை நீங்க கரெக்டா உங்களுக்கு 3 ஹெர்ட்ஸ்க்கு வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்க கரெக்டா 3 ஹெர்ட்ஸ் வைக்கணும் அப்படி இல்ல, கொஞ்சம் கூடவோ குறைவோ நீங்க வச்சுக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்மளோட இந்த வைப்ரேஷன் லெவலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக அகைன் இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அகைன் கீழே இருக்கக்கூடிய எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சர்ச் பார் வந்து மேலே இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல நீங்க சிம்பிள் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணணும். இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து வரும். சிம்பிள் ஸ்டார் ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட்ஸ் வரக்கூடிய இந்த பேஜ்ல ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட் நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆகிடும். இதுலயும் ஒரு செட்டிங் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சோ அதுக்காக இப்போ ஆட் பண்ண இந்த எஃபெக்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினாலே இதற்கான டேப் வந்து ஓபன் ஆகிடும். இதுல ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்டஸோட ஸ்டார்டிங் பிளேஸ்ல தான் மூவ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி 00 செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த பிளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ட்ராக்கை ஃபுல்லா நீங்க எண்ட்ல வந்து செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பொசிஷன் அப்படின்றத நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷன் இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணுங்க. இதுல நீங்க ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடுல இந்த மாதிரி நம்பர் சேஞ்ச் ஆகிறது ஷோ ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 3000 வரா மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி 3000 வர வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா 3000 வரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூடவோ குறையவோ வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேல இருக்கிற இந்த எம்டி பிளேஸை நீங்க ஜஸ்ட் டச் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஆப்ஷன் வந்து போகிடும். இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக்
வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோவை இப்போ நீங்கள் ப்ளே பண்ணியும் செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம், ஷேடோ எஃபெக்ட். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிடும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம ஜூம் பண்ணி இந்த ஸ்டேட்டஸோட பாட்டம் சைடில் ஷோ ஆகிற மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி பாட்டமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இதோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கக்கூடிய கலர் அண்ட் ஃபில் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஒயிட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட் ஷேடோ தான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒயிட் கலரை வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன் ஸ்டெப் வந்து பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் நம்ம ஆட் பண்ண அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி சர்ச்சிங் பாரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் பிளர் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் செட்டிங் அப்படின்றதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பிளர் ஆப்ஷனில் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு 2 செகண்ட்ஸ் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம ஆட் பண்ண இந்த ஷேப் வந்து ஷேடோ எஃபெக்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேடோ எஃபெக்ட்டை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் நீங்கள் அகைன் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த ரவுண்ட் ஷேப்க்கான லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணியிருக்கோமோ அந்த செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இதோட லென்த்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த லேயரோட கார்னரில் இருக்கக்கூடிய சின்ன ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக பேக்ரவுண்டில் ஆட் பண்ண இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இதுக்கு நம்ம ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓப்பன் ஆகும். இதுல இருந்து பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸில் நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கிருந்து உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோ ட்ராக்கை வந்து டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான டூல்ஸ் வந்து கீழே ஷோ ஆகும். இதுல வரக்கூடிய பிளெண்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய டார்க்கன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய மல்டிப்ளே அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் எல்லாமே எரேஸ் ஆகிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகுது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டச் பண்ணி மூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக அந்த ட்ராக்கை வந்து அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற அந்த ஷேடோவுக்கு மேலே வந்து விசிபிள் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக இந்த ஸ்டேட்டஸோட பாட்டமில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண ஷேடோவுக்கு மேலே விசிபிள் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதோட ட்ராக் எல்லாத்தையும் சேமாக வந்து ட்ரிம் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதே லிரிக்ஸ் வீடியோ தான் பயன்படுத்தணும் அப்படின்ல உங்களுக்கு வேற ஏதாவது லிரிக்ஸ் வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் யூடியூப்ல போயிட்டு என்ன சாங்குக்கான லிரிக்ஸ் தேவைப்படுதோ அந்த சாங் நேமை டைப் பண்ணி பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சேமாக ட்ரிம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக் வந்துக்கிட்டு இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 லேயருமே செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 3 லேயருமே அந்த லைனுக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய தேர்ட் ட்ரிம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்போ சேமாக வந்து ட்ரிம் ஆயிடுச்சு. ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. மேலே இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபைனலாக இந்த ஸ்டேட்டஸை ஒன்ஸ் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே ஷோ ஆகக்கூடிய எக்ஸ்போர்ட் சிம்ல வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்க அப்படின்னா இதில் வீடியோ தான் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் வீடியோக்கான குவாலிட்டியும் உங்களால் ஃபைனலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற கிரீன் கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக உங்களுக்கு சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.